ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக பிரியாணி ஏன் ஸ்டைலில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் வடச்சட்டியில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். அப்புறம் அரைக்க வேண்டிய மசாலா எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்து புதினா தலை எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் நறுக்கின பெரிய வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வதங்கணும். மசாலா எந்த அளவுக்கு வதங்குதோ வதக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நல்லா வதங்கினதும் மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கிண்டி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போக வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதும் தேவையான மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா நல்லா போட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கணும். அப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு கழுவி வச்ச சிக்கனை கொஞ்சம் சேர்த்து ஒரு கிளறிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு போடணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதித்ததும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா இந்த பதம் வந்ததும் தம் போட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி.